பட் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 85க்கு மேலே ஆகும். இந்த முறை அங்கே என்ன ஒரு சிக்கல் ஆயிருக்குன்னு சொன்னால், எஸ்ஐஆரில் ஒரிஜினலாக 1,10,00,000 பேர் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் 24 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் வங்காளதேசம் பங்களாதேஷ் இருக்கிறதுனால நீக்கப்பட்ட இப்போ சிக்கலில் உள்ளவர்கள் 65% முஸ்லீம்ஸாகவும். இப்போ என்ன சிக்கல்னா, வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 288 தொகுதிகள். ஸோ முதல் ஃபேஸில் 152 தொகுதிகள் நடந்திருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் அதில் 110 நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாரு. அந்த பக்கமும் இல்லை நாங்கள் தான் சொல்கிறாங்க. பட் என்ன இருக்குன்னா, வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் 288 தொகுதியில் 112 தொகுதியில் முஸ்லீம் வாக்குகள் கிட்டத்தட்ட 30% தாண்டும். அந்த 112 சீட்டில் போன முறை 106 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை பாஜக குறைந்தபட்சம் 140லேருந்து 160 வரைக்கும் போக முடியுங்கிறாங்க. 145 எடுத்தால் 288னா 145. ஸோ உங்களுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த லீடு 122. ஆனால் 2023 தேர்தலில் 21 தேர்தலில் அது 77 சீட்டாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய காரணம், எங்கே யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எந்த கிராமங்களோ எந்த வீடுகள், அந்த வீடுகளை டார்கெட் பண்ணி பெரிய அளவில் வயலன்ஸ் பண்ணப்பட்டது. தேர்தல் முடிஞ்ச பின்னும் அந்த வீட்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை வரைக்கும் போனது புத்தகங்களாகவே வெளிவந்திருக்கு. ஸோ அமித்ஷா மிக தெளிவாக பிளான் பண்ணிட்டு இருக்கார். அமித்ஷா இதை மாத்திரம் பண்ணல, போஸ்ட் போல் என்ன பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 2024 தேர்தலில் பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி பண்ணுது. 273 இருந்தால் தான் மெஜாரிட்டி, 72 543. அதில் நம்ம இப்போ ஜெயிச்சிருக்கிறது 239 தான். 30 சீட்டு குறையுது. அந்த 30க்கு 17 சீட்டோ 16 சீட்டோ நிதிஷ்குமார் கொடுக்குறாரு, மிச்சத்தை நம்ம சந்திரபாபு நாயுடு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு காரணம் மிரட்டல். அந்த ஆர்ஜி கர்க் மருத்துவமனைன்னு சொல்லி டாக்டரை அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய, கொலை செய்யப்பட்ட மாணவியுடைய அம்மாவையே நிற்க வச்சுருக்காங்க. இங்கே எப்படி பொறுத்தடியும். ஸோ இது எல்லாமே பெண்கள் வாக்கை இது பண்ணுது. அதை தாண்டி போன வாரம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு பெண்கள் மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ பெண்களுக்கு எதிரானவர்கள் மம்தா அப்படின்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த அமித்ஷா மோடி ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயத்தில் ஒர்க் ஆச்சுன்னா பெண்கள் ஓட்டை வைத்துக்கொண்டே ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் கலைஞர் திமுக என கனிமொழி தலைமையில் கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஒரு பக்கம் டிஆர் பாலு வருத்தத்தில் இருக்கார். கேஎன் நேருவுக்கு, செந்தில் பாலாஜிக்கு தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு வீடியோ போட்டவங்க கேஎன் நேருக்கு ஒன்றும் பண்ணல. ஸோ இது மொத்தம் லோக்சபாவில் இருக்கிற 21 எம்பிக்களில் கிட்டத்தட்ட 7 எம்பிக்கள் முழுக்க திரு உதயநிதி ஆட்கள். ஆனால் ஒரு 6 பேர் என்னமோ பழைய எம்பிக்கள் வரும். ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, அந்த மாதிரி மூத்தவர்கள். மீதி 6 பேர் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆணையரே சல்யூட் அடிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மேற்கு வங்காளத்தில் 90%, 92.8 அந்த சதவீதம். நம்ம ஒரு 85 கிட்ட இல்லை, இது இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம். தேர்தல் இல்லை, தமிழ்நாடு எங்கேயுமே உங்களுக்கு அன்னைக்கு அவங்க இதில் போலிங் பூத்தில் இருந்து அவங்களுடைய ஆப்பில் போடுவாங்க. பட் ராத்திரி 6 மணிக்கு மேலே ஆனது எல்லாத்தையும் அக்யூரேட்டாக செக் பண்ணி அடுத்த நாளோ இல்லை இன்னைக்கு சாயந்தரம் அக்யூரேட்டாக கொடுப்பாங்க. இப்போ 21 லட்சம் அதிகமாக இருக்குன்னா இன்னும் ஒரு 1-2 லட்சம் கூட அதிகமாகலாம். பட் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 85க்கு மேலே ஆகும். இந்த முறை அங்கே என்ன ஒரு சிக்கல் ஆயிருக்குன்னு சொன்னால், எஸ்ஐஆரில் ஒரிஜினலாக 1,10,00,000 பேர் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் 24 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் வங்காளதேசம் பங்களாதேஷ் இருக்கிறதுனால நீக்கப்பட்ட இப்போ சிக்கலில் உள்ளவர்கள் 65% முஸ்லீம்ஸாகவும் மட்டுவா கம்யூனிட்டி எனப்படுகிற ஒரு ஹிந்து கம்யூனிட்டியும் இருக்குது. ஸோ வீட்டில் மனைவிக்கு ஓட்டு இருக்கும், கணவனுக்கு இருக்காது.
இருக்காது. ஈவன் தேர்தல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கூட ஓட்டு இல்லைன்னா இன்றைக்கி பேப்பரில் கூட வந்திருக்கு. ஸோ இது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ எங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே போய் ஓட்டு போட்டுட்டா அடுத்த முறை நம்ம பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் எங்கே இருக்கிற வங்காளத்தை சேர்ந்தவங்களும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. வங்காளத்தில் எப்பயுமே போலிங் அதிகமாக நடக்கும். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 288 தொகுதிகள். ஸோ முதல் ஃபேஸில் 152 தொகுதிகள் நடந்திருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் அதில் 110 நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாரு. அந்த பக்கமும் இல்லை நாங்கள் தான் சொல்கிறாங்க. பட் என்ன இருக்குன்னா, வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் 288 தொகுதியில் 112 தொகுதியில் முஸ்லீம் வாக்குகள் கிட்டத்தட்ட 30% தாண்டும். அந்த 112 சீட்டில் போன முறை 106 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதில் 56 சீட்டில் 5000 ஓட்டுக்கு கீழே. ஸோ இந்த முறை அதில் நீக்கப்பட்ட வாக்குகளோ அல்லது மைனராக ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் வாங்கினா கூட இந்த முறை பாஜக ஜெயிக்க முடியும். ஸோ இப்பொழுது வரும் நம்பிக்கைகள் எல்லாமே இந்த முறை பாஜக குறைந்தபட்சம் 140லேருந்து 160 வரைக்கும் போக முடியுங்கிறாங்க. 145 எடுத்தா 288னா 145. ஸோ உங்களுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த லீடு 122. ஆனால் 2023 தேர்தலில் 21 தேர்தலில் அது 77 சீட்டாக குறைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய காரணம், எங்கே யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எந்த கிராமங்களோ எந்த வீடுகள், அந்த வீடுகளை டார்கெட் பண்ணி பெரிய அளவில் வயலன்ஸ் பண்ணப்பட்டது. தேர்தல் முடிஞ்ச பின்னும் அந்த வீட்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை வரைக்கும் போனது புத்தகங்களாகவே வெளிவந்திருக்கு. அதனால தான் 7 ஃபேஸாக அந்த முறை தேர்தல் வச்சா, ஓட்டு போடுறவன் தான் அதே ஊரில் இருக்கணும், ரவுடித்தனம் பண்ணுறவன் எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனால இங்கே எவன்லாம் ரவுடிகள் பண்ணாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே பண்ணுறதுங்கிற மாதிரி 7 ஃபேஸ் அவங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லி நார்மலாக 4லேருந்து 5 ஃபேஸ் வைக்கிறது. போன முறை 7 வச்சாங்க, இந்த முறை 2ஆக குறைச்சிட்டாங்க. நம்மளோட 152 வருகின்ற 29ஆம் தேதி மிச்சமும் வச்சுருக்காங்க. ஸோ 2.5 லட்சம் சிஆர்பிஎஃப் மத்திய படை அங்கே வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி வேட்பாளரை துரத்தி கொண்டு போய் அடிக்கிறாங்க, போலீஸ் காப்பாற்றுறதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ வயலன்ஸ் இல்லாமல் போல் நடந்தால் பாஜக ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட அமித்ஷா அங்கேயே கடந்த 3 வாரங்களாக தங்கியிருக்கிறார். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஹெலிகாப்டரையோ இதையோ வச்சுட்டு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு முறை ஏதோ வந்தார். ஸோ அமித்ஷா மிக தெளிவாக பிளான் பண்ணிட்டு இருக்கார். அமித்ஷா இதை மாத்திரம் பண்ணல, போஸ்ட் போல் என்ன பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 2024 தேர்தலில் பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி பண்ணுது. 273 இருந்தால் தான் மெஜாரிட்டி, 72 543. அதில் நம்ம இப்போ ஜெயிச்சிருக்கிறது 239 தான், 30 சீட்டு குறையுது. அந்த 30க்கு 17 சீட்டோ 16 சீட்டோ நிதிஷ்குமார் கொடுக்குறாரு, மிச்சத்தை நம்ம சந்திரபாபு நாயுடு கொடுக்குறாரு. நேற்றுக்கு பார்த்தீங்களா பேப்பரை? பஞ்சாபை சேர்ந்த 7 ராஜ்யசபா எம்பிக்கள், ராஜீவ் சத்தா என்ற ஆம் ஆத்மியை சேர்ந்தவர் கீழே 7 எம்பிக்கள் பாஜகவில் சேர்ந்துருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு மொத்தம் ராஜ்யசபா எம்பி 10. ஸோ 10ல் 7ன்னு போட்டால் 3/2 பங்கு. இது கட்சி தாவல் சட்டத்திலையும் சேராது. நாங்கள் 7 எம்பிக்கள் எங்கள் கட்சியோடு நாங்கள் சேர்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேலை தமிழகத்தில் நடக்கலாம். வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே நான் சொன்னேன் 112 சீட்டில் முஸ்லீம்கள் அதிகம்னு. ஸோ திடீர்னு திரிணாமுல் காங்கிரஸ் திரு மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த ஹுமாயூன் கபீருங்கிற ஒரு முஸ்லீம், அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி இதை எடுத்துக்கிறாரு. அயோத்தி பாபர் மசூதி, அங்கே உடஞ்ச செங்கல்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாபர் மசூதி போல் இங்கே கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டயத்தில் ஓவைசியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஏஐ வீடியோ தினமுல் பரப்பி பிஜேபிக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பணம் வாங்கிட்டு பண்ணுறாருன்னு சொன்னதில் ஓவைசி சேரல. பட் இந்த முறை ஓவைசி தனியாக போட்டிருக்கார், அவரும் வேட்பாளர் போட்டிருக்கு. ஸோ முஸ்லீம் ஓட்டுகள் பிரிஞ்சால் அல்லது எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட ஓட்டுகள் வந்தால் இந்த முறை பாஜக மெஜாரிட்டி வரும். ஸோ பாஜக இந்தியாவிலேயே உங்களுக்கு இதுவரைக்கும் ஜெயிக்காத முக்கியமான மாகாணம், அதாவது 25 எம்பிக்கு மேலே இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா 20ன்னு கட் ஆஃப் வச்சா கேரளா வரும். பட் கேரளாவில் வாய்ப்பு இல்லை. 39 தமிழ்நாடு, 42 வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த முறை வெஸ்ட் பெங்கால் போன 2019 எலெக்ஷனில் 18 எம்பி ஜெயித்தாங்க. இந்த முறை இப்போ 24ல் 12ன்னு குறைஞ்சிது. ஸோ அதுக்கு காரணம் மிரட்டல். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அந்த சந்தேஷ் காலி இது ஒன்று இது
அந்த ஆர்ஜி கர்க் மருத்துவமனைன்னு சொல்லி டாக்டரை அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய கொலை செய்யப்பட்ட மாணவியுடைய அம்மாவையே நிற்க வச்சிருக்காங்க. இங்கே எப்படி பொற்கொடியோ. ஸோ இது எல்லாமே பெண்கள் வாக்கை இது பண்ணுது. அதை தாண்டி போன வாரம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு பெண்கள் மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ பெண்களுக்கு எதிரானவர்கள் மம்தா அப்படின்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த அமித்ஷா மோடி ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயத்தில் ஒர்க் ஆச்சுன்னா பெண்கள் ஓட்டை வைத்து கொண்டே ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் மம்தாவும் சாதாரண ஆள் இல்லை. இங்கே எப்படி 1000 ரூபா ஸ்கீம் இருக்கோ அங்கே 1250 ரூபா இருக்குது. நான் ஜெயிச்சா 1750 ரூபான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இது இருக்குது. பட் இதோடு தமிழ்நாட்டையும் பிளான் பண்ணியிருக்காங்க. வருகின்ற உளவுத்துறை தகவல்களை வைத்து பார்த்தால் திமுக கூட்டணி 80லேருந்து 90 தான் வருது. அப்படி வந்தால் கலைஞர் திமுக என கனிமொழி தலைமையில் கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஒரு பக்கம் டிஆர் பாலு வருத்தத்தில் இருக்கார். கேஎன் நேருவுக்கு செந்தில் பாலாஜிக்கு தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு வீடியோ போட்டவங்க கேஎன் நேருக்கு ஒன்றும் பண்ணல. ஸோ இது மொத்தம் லோக்சபாவில் இருக்கிற 21 எம்பிக்களில் கிட்டத்தட்ட 7 எம்பிக்கள் முழுக்க திரு உதயநிதி ஆட்கள். ஆனால் ஒரு 6 பேர் என்னமோ பழைய எம்பிக்கள் வரும். ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, அந்த மாதிரி மூத்தவர்கள். மீதி 6 பேர் எப்படி அந்த 6ஓட இந்த 6 சேர்த்துட்டா 3/2 பங்கு வந்துருச்சுன்னால் கட்சி தாவல் சட்டத்திலிருந்தும் பிரிஞ்சிடலாம். அதே போல் எம்எல்ஏக்கள் எடுத்துக்கிட்டால் காந்தி, கேஎன் நேரு, நம்ம ஜெயலலிதா பாஷையில் சொன்னால் மகளின் மனம் கவர்ந்தவர், இப்படி பல பேர் வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு கலைஞர் திமுக என்று ஒன்றை கொண்டு வந்து ஒரு 12 எம்பி வந்துட்டா மெஜாரிட்டி சிக்கலும் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு பிளானையும் அமித்ஷா செய்கிறார். இதை தடுப்பதற்குத்தான் கொடைக்கானல் மற்றும் சூப்பர் முதலமைச்சர் பிளான் பண்ணுவார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.